ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இது சனி கிரகத்தை பற்றிய வக்கர பயிற்சியை பற்றிய சிறப்பு பதிவு. அதுவும் ரிஷப லக்னத்திற்கு. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, லக்னம் என்பது தான் நிலையானது. ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம ராசி வயதாக ஆக திசைகள் மாற மாற நமக்கு மாறக்கூடியது என்பதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எது என்று பார்த்து நீங்கள் இந்த பதிவை பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக ரிஷப லக்னக்காரங்க அதாவது ரொம்ப சுமக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். எதாக இருந்தாலும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மற்றும் குடும்பத்திற்காக நாம் பாரங்களை சுமக்கலாம் அப்படின்ற ஒரு வகையில் வேலை செய்யக்கூடியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் சனி இருக்கார். இந்த லாபஸ்தானம் என்பது அது சந்தோஷத்துக்கும் நல்லது தான். இப்போ உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி, குழந்தைகளாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், மற்றபடி மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி, பெற்றோர்கள், நண்பர்கள், அத்தனை வகையிலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய இடம்தான் 11ஆம் இடம். அதனால் அது புறம் சார்ந்து லாபம்னு நினைக்கிறத விட அகம் சார்ந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத தாராளமாக இது பண்ணலாம். நம்ம லக்னத்திற்கு சனி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். அதாவது அறிவு, ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய அறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், தகவல் தொடர்பு எப்படி வச்சுக்கலாம், எப்படி நம்ம விஷயத்தை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் ஒரு ப்ரெசன்டேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இளைய சகோதர வகை, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த கருவிகள் யூஸ் பண்ணுற மேலே தகவல் தொடர்புக்கு சாதனங்கள், அது இதெல்லாம் சனியினுடைய பங்களிப்பு. அது மட்டும் இல்லை, ரிஷப லக்னத்திற்கு திருமண பந்தத்தை உறுதிப்படுத்துவதும் திருமண பந்தத்தை வழிநடத்துவதும் சனி கிரகம் தான். அப்போ அவர் அந்த சனிங்கிறது நம்ம எப்பவுமே முகம் சுளிக்கக்கூடிய வகையில் ஏன் இருக்குது அப்படின்னா, அது சூரியனை விட்டு மிக தொலைவில் இருக்க இருள் கிரகம். அதனுடைய சுபாவம் மந்தத்தன்மை, சோம்பல் நிறம், மெதுவாக செல்லும் கிரகம். அப்போ எதையுமே உடனடியாக ஆக்ஷனில் இறங்காது, ரொம்ப ஸ்லோ. அதனால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு லக்ன புள்ளி சில பேருக்கு சனியினுடைய 7ஆம் பாவ புள்ளியாக அமையும் போது தான் இந்த மாதிரி தன்மையுடைய லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஆனால் அதுக்காக அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய நேச்சர் அப்படி இருக்கும், அவ்வளோதான். பட் என்ன அப்படின்னா, இப்போ சனின்னா வயது முதிர்ந்த தோற்றம் இப்படியெல்லாம் கூட எடுத்துக்கலாம், அதுதான் குவாலிட்டி. பட் அதர்வைஸ் சனி உங்களுக்கு அதை அமைத்து கொடுக்கக்கூடிய, திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், உங்களுடைய வாடிக்கையாளர்கள், கஸ்டமர் ஆகட்டும், அதுவும் சனி தான். அது மட்டும் இல்லை, நாம் மனசில் நினைக்கிறபடி வெற்றி அடைவது, ஒரு காரியத்தை எடுத்தோம் ஜெயித்தோம் அப்படிங்கிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிதானமாக அவங்களுடைய ஈடுபாடுகளை செலுத்தி மெதுவாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் அவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா படிப்படியாக மேலே தான் போகும், கீழே இருக்காது, ஆனால் ஸ்லோவாக போகும். அப்படிப்பட்ட வெற்றியை அனுபவிக்கக்கூடியவர்கள் சனி ரிஷப லக்னத்திற்கு உங்களுக்கு அந்த ஆதிக்கம்தான் பெற்றிருக்கு. இப்போ வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, காசு கிடைக்குங்க. ஏன்னா புதன் சாதத்தில் போகிறாரு. அதனால் விடுபட்ட பணம், நமக்கு நிலுவையில் உள்ள பணம், வரவேண்டிய பணம், இதெல்லாம் கூட சேரும். அது மட்டும் இல்லை, நாம் சம்பாத்தியத்தில் சேமிப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே உருவாகும். ஒரு சிலர் கலைத்துறையில் இருக்கலாம், சினிமா மற்றும் ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், யூக வியாபாரத்தில் இருக்கலாம், சிட் ஃபண்டு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஈவன் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கும். ஏன்னா அவர் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிவர்ஸ் வர்றாரு. அக்டோபர் மாதத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு மறுபடியும் நேர்கதியில் பயணிப்பார். இந்த சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்கும், அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒருபடி உயர்ந்துட்டோம்,
ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த காலகட்டத்தில் இப்போ திட்டமிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் நல்லா இருக்கு. ஸோ மொத்தத்தில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த 11ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அது வந்து கெடுதல் செய்யும். சரி, 4ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய தாயார், நம்மளுடைய வீடு வீடு கட்டுறது சம்மந்தப்பட்டது, வாகனம் வாங்குறது சம்மந்தப்பட்டது. இந்த வகையில் மட்டும் உங்களுக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா அது கொஞ்சம் தாமதப்படுத்தும் அல்லது தடைகளை ஏற்படுத்தும், தாயாருக்கு உடல்நலம் பாதிக்க வைக்கும். அது மட்டும்தான் இதில் நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு சனி திசையே புத்தி அந்தரம் நடக்கலைன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது எல்லாமே என்னுடைய பதிவுகள் எல்லாமே திசா புத்தியோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பதிவுகள். அதனால நம்ம வந்து எந்த ஒரு கிரகத்தை பற்றி சொன்னாலும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன லக்னம் என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது அல்லது என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க. அதில் வந்து இப்போ நம்ம சொல்கிற இந்த சனி வக்கரம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ அதை நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்க்க பார்க்க இந்த பாஸ்கரா ஸ்ட்ராலஜியில் ஜோதிடத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மை அங்கே வெளிவரும். நமக்கு இதுதான் கொடுப்பினை அப்படின்ற ஒரு விதி கொடுப்பினை அப்படின்ற விஷயத்தை நம்மளால் உணர முடியும். ரெண்டாவது, நமக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய திசை எந்த விஷயத்துக்கெல்லாம் சாதகம் பண்ணுது, எந்த விஷயத்துக்கெல்லாம் ஆகாது அப்படிங்கிற ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்போது உங்களால் வந்து கரெக்டாக அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறத பிளான் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் போட்டு பணம் பண்ணுற விஷயம் ஆகாது. ஒரு சிலருக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு அது மாதிரி போட்டு அதில் நஷ்டம் அடைஞ்சு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அந்த விதி கொடுப்பினை பார்த்துக்கணும். பார்த்துட்ட பின்னால் ஒரு வேளை இப்போ நமக்கு நடக்கிற திசை உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஆதாயமாக இருந்தால் அதை செய்யலாம். இல்லை உங்களுக்கு வந்து பணம் போட்டு பணம் பண்ணக்கூடாது, பணஸ்தானம் வீக்காக இருக்குது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கமிஷன் துறை, கன்சல்டிங், இந்த மாதிரி தான் நீங்கள் ஈடுபடணும். அதே மாதிரி தான் உறவுகள். அந்த உறவுகள் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக நல்லதா, பாசிட்டிவாக, நெகட்டிவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுப்பினையில் பார்த்துக்கணும். இப்போ நடக்கிற திசா புத்தியில் பார்த்துக்கணும். விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய விதி என்று சொல்லக்கூடிய கொடுப்பினை, மதி என்று சொல்லக்கூடிய திசா புத்தி, கதி என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பெயர்ச்சி படங்கள், இந்த மூன்றும் சேர்ந்துதான் நமது வாழ்க்கையில் நிகழ்வுகளை நடத்துகின்றன என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.